குஜராத் உயர் நீதிமன்றம் தலைமை நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டினுடைய உத்தரவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இது என்ன அப்படின்னா, வெளிநாட்டை சார்ந்த 27 வயது பெண் ஒருத்தங்க ஒரு பிரபல மருந்து நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அவரிடத்துல உதவியாளராக பணிபுரிகிறாங்க. இவங்க ஒரு விமான பணிப்பெண்ணாகவும் செயல்பட்டதா தகவல் வருகின்றன. இவங்க ஆகஸ்ட் 2022 இந்த வேலையில சேர்றாங்க. இந்த வருடம் பிப்ரவரி, மார்ச் இந்த மாதங்கள்ல இந்த குறிப்பிட்ட நிர்வாக இயக்குனரால் மற்றும் வேறு ஒருவரால், அந்த நிறுவனத்தை சார்ந்த வேறு ஒருவராலும் பாலியல் துன்புறுத்தலை சந்தித்திருக்கிறார். இதுல செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தொடர்ந்து இந்த பெண்ணை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிற பட்சத்துல இவங்க அதற்கு இணங்காததுனால ஏப்ரல் மாதத்துல அந்த பெண்ணின் பணியை நிறுத்துகிறார்கள். இந்த நிலையில இவங்க பெண்களுக்கான காவல் நிலையம், நம்ம தமிழ்நாட்டில் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றோம், இந்தி பேசும் மாநிலங்கள்ல மகிழா போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க. அங்க போய் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை, பாதிப்புகளை முறையிடுறாங்க. குறிப்பா இவங்க பாலியல் வன்புணர்வு, தன் மீது தாக்குதல், அச்சுறுத்தல் இவைகளை எல்லாம் அவர்களிடத்துல சொல்றாங்க. இந்த பாதிப்புகள் ஏற்பட்டதாக சொல்றாங்க. ஆனால் அவங்க எஃப்ஐஆர் போடல, முதல் தகவல் அறிக்கை போடல. அவங்க ஆனா போட்டிருக்கணும். ஏன் போட்டிருக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம சொல்லுவேன். இதனை அடுத்து நமக்கு குற்ற நடைமுறை சட்டத்தின் கீழே பிரைவேட் கம்ப்ளைண்ட் நேரடியாக ஒரு மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் போய் தாக்கல் செய்ய முடியும். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நான் போனேன், அவங்க எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொல்லி நான் முறையிட முடியும். அந்த மாதிரி இவங்க ஒரு மாஜிஸ்திரேட் கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த மாஜிஸ்திரேட் என்ன பண்றாரு, இவர்களுடைய புகாரை தள்ளுபடி செய்து விடுகிறார். அதற்கு பிறகு இவங்க குஜராத் உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க, குஜராத் ஹைகோர்ட். அங்க குஜராத் ஹைகோர்ட்ல இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்புல அவங்க அந்த தலைமை நீதித்துறை மேஜிஸ்திரேட் கோர்ட்டினுடைய உத்தரவை தள்ளுபடி செய்து, அப்படி என்றால் அதை நிராகரித்து இவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. இவங்க இப்ப மாநில அரசுக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, பணியில் மூத்த ஒரு இந்திய காவல் சேவகர், இந்தியன் போலீஸ் சர்வெண்ட், அதாவது ஐபிஎஸ் கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய தலைமையில அந்த அதிகாரி தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்தணும், இந்த புலனாய்வை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த உத்தரவுல சில வார்த்தைகளை அவங்க மென்ஷன் பண்றாங்க. அதாவது அந்த மேஜிஸ்திரேட் சட்டத்தை சரியாக பின்பற்றவில்லை, அவருடைய அணுகுமுறையில பல முறைகேடுகள் இருக்கிறது, தள்ளுபடி செய்ததுல, இந்த பெண்ணினுடைய புகாரை தள்ளுபடி செய்ததுல பிழை செய்து விட்டார். மேலும் காவல்துறையினர் இந்த புகாரை ஹேண்டில் செய்த விதம் ஒரு விழிப்பு நிலை இல்லாம செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆகையினால அவ்வாறு செயல்பட்ட காவல் சேவகர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கு இந்த உத்தரவுல சொல்லியிருக்காங்க. நாம ஒரு விஷயத்த கவனத்துல கொள்ளணும். நிஜம் என்ன அப்படின்னா, பல ஆய்வுகள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இப்போ ஒரு 100 பெண்கள் இது போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா, ஒரு 7 முதல் 10 பேர் தான் இதை காவல் நிலைய அளவுக்கு இதை எடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இதை வெளியே பேச முடியாத அளவுக்கு இந்த ஆணாதிக்க சமுதாயத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. சமூகம் அவர்களை மேலும் காயப்படுத்தும், போற இடங்கள்ல காயங்கள் ஏற்படும். அதாவது பிரைமரி விக்டிமைசேஷன், செகண்டரி விக்டிமைசேஷன். பிரைமரி விக்டிமைசேஷன்னா இந்த குற்ற சம்பவத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு. செகண்டரி விக்டிமைசேஷன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், நிறுவனங்கள், நமக்கான பாதுகாப்பிற்காக இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அது நீதித்துறையா இருக்கலாம், கோர்ட்டா இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், ப்ராசிக்யூட்டரா இருக்கலாம். இதெல்லாம் செகண்டரி விக்டிமைசேஷன் சொல்லுவோம். கோர்ட் சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. இது போன்ற பாதிப்புகள் ஒருவருக்கு ஏற்படும் போது மிக சிறிய அளவிலான தைரியமுடையவர்கள் மட்டும்தான் இவைகளை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சட்டத்தின் பாதுகாப்பை அடைய முன் வருகிறார்கள். இதை எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து இந்த குறிப்பிட்ட புகாரை மிகவும் பொறுப்புடன் காவல் நிலைய சேவகர்களும்
மாஜிஸ்திரேட்டும் நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இன்னும் 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இப்போ விழிப்பு இல்லாம இந்த புலனாய்வு நடந்திருக்கு, இந்த விஷயத்தை அணுகியிருக்காங்க காவல்துறைன்னு சொல்றாங்க இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு சில காணொளிகள்ல சொல்லியிருக்கேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஸ்டேட் ஆஃப் குஜராத் வர்சஸ் கிஷான் பாய் ஜனவரி 7, 2014 இந்த தேதியில வந்த இந்த தீர்ப்புல ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ல முறைகேடுகள் இருக்கும்போது, ப்ராசிக்யூஷன்ல நீதிமன்ற விசாரணையில முறைகேடுகள் வரும்போது, ப்ராசிக்யூஷன் சைடில், அதாவது அரசு தரப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கான வழக்கறிஞர் சைடில் முறைகேடுகள் வரும்போது, இவற்றை கண்டறிந்து ஒழுங்கு நடவடிக்கை மேலும் பிற நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே ஒரு கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டி இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை எடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். 2வது, லலிதா குமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு புகார் வருகிறது. அந்த புகார் என்பது காக்னிசபிள் அஃபென்ஸ், வாரண்ட் இல்லாமல் கைது செய்யக்கூடிய குற்றமாக இருப்பின் நிச்சயமாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி புகாரே கைது செய்யக்கூடிய குற்றம், வாரண்ட் இல்லாமல் கைது செய்யக்கூடிய குற்றம், அதை பற்றி பேசுகிற போது முதல்நிலை விசாரணை என்றே ஒன்று தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. ஆனால் ஒரு 5 விஷயங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு முதல்நிலை புலனாய்வு செய்யலாம் அப்படின்னு. குடும்ப பிரச்சனைகள், வணிக குற்றங்கள், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், ஊழல், 3 மாதங்களுக்கு மேல பாதிப்பை காவல்துறையினிடத்தில் தெரிவிப்பதற்கு காலதாமதம் ஏற்படுதல். இதை தவிர எல்லா விஷயத்திலையும் இது வாரண்ட் இல்லாமல் கைது செய்யக்கூடிய குற்றமா இருந்தா எஃப்ஐஆர் பதிவு செய்தே ஆகணும் என்பதுதான் காவல்துறையினருக்கு உச்சநீதிமன்றம் இட்டிருக்கிற உத்தரவு. இப்போ உங்களுக்காக ஒரு தகவல் சொல்றேன். ஒரு குற்றம் என்பது அது வாரண்ட் இல்லாமலே கைது செய்யக்கூடிய குற்றமா, அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸா, இல்ல வாரண்டோடு தான் கைது செய்ய வேண்டிய குற்றமா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸாங்கிறத குற்ற நடைமுறை சட்டத்தினுடைய 1வது இணைப்பட்டியல் போய் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக புரியும். அதுல ஒவ்வொரு குற்றத்தையும் போட்டு இந்த குற்றம் காக்னிசபிளா நான் காக்னிசபிளா இருக்கிறத அந்த ஸ்கெடியூல்ல சொல்லியிருப்பாங்க. இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நன்றி, வணக்கம்.